கடைசி நாள், பிரச்சாரத்துக்கான கடைசி நாள் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் விஜய் பேசின அந்த ஸ்பீச் வந்து காலையில் எழுந்து எல்லாரும் குளித்து கிழித்து முடிச்சு உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாமியை கும்பிட்டுட்டு முதல் ஓட்டாக கியூவில் நின்று தம்பி தங்கைகள் அண்ணன் அண்ணி அம்மா யார் என் சொந்த பந்தங்க இருக்கிறீங்களோ போய் நின்றுடுங்க அப்படின்னு. இதுதாங்க இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது என்றால் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எஸ்ஐஆர் அதனால தாங்க இந்த வாட்டி வந்து சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு. ஏன்னா தமிழக வரலாற்றில் அதிகபட்ச ஓட்டு சதவீதம் இதுதான். இந்திய தேர்தல் ஆணையரே வந்து நன்றி சொல்லியிருக்காரு வாக்காளர்களுக்கு. மேற்கு வங்காளத்தில் நன்றி சொல்லியிருக்காரு. ஒரு கட்டம் தான் அங்கே நடந்து முடிஞ்சிருக்குது தமிழகத்தில். இதுக்கு விஜய் காரணம்னா பல பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆரும் ஒரு காரணம். அதை தாண்டி விஜயும் இன்னொரு காரணம். விஜயும் முக்கிய காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி அவர் சொன்னது தான் வந்து காலையில் வந்து நின்றுடுங்க பூத்தில், முதல் ஓட்டு உங்கள் ஓட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, மிக சமீப காலமாக பல இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமலே இருக்கிறது. அதை தாண்டி எல்லாரும் வந்து செல்ஃபோனுக்குள்ளே கிடக்கிறாங்க. யாரை பாருங்கள், நீங்கள் பசங்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பொதுவான இது விஜய்க்காக சொல்ல. நீங்கள் எந்த ரோட்டில் போங்க, நான் கிராமத்தில் கூட பார்க்குறேன், பஸ்ஸில் கூட போகிறேன், நம்ம இப்படியே இருக்காங்க, செல்லுலேயே தான் இருக்கிறாங்க. வந்து செல்லுலே இருக்கு. இவங்களை தாண்டி அரசியல் அப்படின்னா, நான் ஏன் அரசியல் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் ஓட்டு போட வரணும், அதுக்கு என்னதுக்கு நாம கியூவில் நிற்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மணல் தான் இதாங்க உண்மை. வந்து தேட்டரில் படம் ஓடலன்றாங்க இல்லைங்களா, அது கூட என்ன காரணம்னா, எதுக்கு நான் தேட்டருக்கு போனோம், ஓடிடியில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்தாச்சு. அவங்கள ஒட்டு மொத்தமாக ஒரு அலையாக கொண்டு வந்து அந்த பூத்து வாசலில் நிற்க வச்சது, கியூவில் நிற்க வச்சது விஜய் தாங்க.